இப்போ உலகத்தில் பார்க்குறோங்க. இப்போ மலேசியாவுக்கு நாங்கள் வந்த பிறகு ஒரு காரியங்களெல்லாம் நாங்கள் கேட்குறோம், கேள்விப்படுறோம். ஸ்கூல்லையே எத்தனையோ பேர் வாலிப பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணி அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டு அவங்கள கொலை பண்ணி போடுறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது ஏசப்பா அவங்கள நேசிக்கிறதுனால தான் அந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் ஆண்டவரும் கொண்டாந்துருக்கிறாரு. அப்போ ஏசப்பா கிட்ட நம்ம ஜெபம் பண்ணோம். இயேசுவே எனக்கு ஞானத்தை தாங்க, எனக்கு நான் எப்படி நடக்கணும்னு எனக்கு வழிகாட்டுங்க, நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டணும்னு சொல்லி வாலிப பிள்ளைங்கள்லாம் சரி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏசப்பா கிட்ட கேட்டால் ஏசப்பா தருவாரா தரமாட்டாரா? கட்டாயம் தருவார். அவர் ஞானத்தை கொடுக்கிறவர். கர்த்தருக்கு பயந்து நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லி பைபிளில் வாசிக்கிறோம். அப்போ நம்ம கர்த்தருக்கு பயந்தாதான் நமக்கு அந்த ஞானத்தை ஏசப்பா தருவார். பெற்றோருக்கு பயப்படணும், அது மாத்திரமல்ல நம்ம டீச்சர்ஸுங்களுக்கு பயப்படணும், ஆண்டவருக்கு முதலாவது நம்ம பயப்படணும். நம்ம ஆண்டவருக்கு பயந்தா எல்லாமே சரியாய் போயிடும். அல்லேலூயா. ஆகையினாலே இன்னைக்கு நிறைய சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு வாலிப பிள்ளைங்களை வச்சுட்டு எத்தனையோ பெற்றோர் கஷ்டப்படுறாங்க, கண்ணீர் விடுறாங்க. ஐயோ என் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருக்குது, என் பிள்ளை பத்திரமா வந்து சேருமா. அப்பா அம்மா நினைப்பாங்க இவங்க போய் நல்லா படிச்சுட்டு வரட்டும், இவங்க படிக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டப்படுறோம். அது மாதிரி நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, எல்லா பிள்ளைங்களும் அதை மறந்துட்டு தான் இச்சையின்படி தனக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அப்படியெல்லாம் போகிறாங்க. வழி தப்பி போகிறதுனால தான் இன்றைக்கி நிறைய பேர் மரணத்துக்குள்ளாக போயிடுறாங்க. அதனால் சிறு பிள்ளைங்க அங்கே வந்திருக்கிறீங்க, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் தான் ஏசப்பா சொன்னார். அப்போ சின்ன பிள்ளைங்களை ஏசப்பா ரொம்ப நேசிக்கிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணணும். ஏசப்பா எனக்கு ஞானத்தை தாங்க, நான் ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போது என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, நமக்கு பிரியமாக வாழணும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிரியமாக நான் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். வாலிப பிள்ளைங்களும் அப்படியே என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். உங்களை பார்த்து தான் மற்ற பிள்ளைங்க ஏசப்பா கிட்ட வரணும். உங்களுடைய நடத்தை பார்த்து உங்களுடைய சாட்சிகளை பார்த்து தான் மற்றவங்க ஏசப்பா கிட்ட வரணும். அப்போ நம்ம ஏசப்பா கிட்ட அவங்கள கொண்டு வரணும்னா நாம் சாட்சியாக ஜீவிக்கணும். அல்லேலூயா. அப்போ சாட்சியாகவும் இருக்கணும், மற்றவங்களுக்கு சாட்சியும் சொல்லணும். அப்போ நம்ம சாட்சியாக ஜீவிக்கணும்னா நம் பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, தரிசிக்கவே முடியாது. அப்போ பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும் பொழுது நாம் ஜெபம் பண்றப்ப ஏசப்பாவே பார்ப்போம், நாம் ஜெபம் பண்றப்ப அவரை தரிசிப்போம். அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை ஏசப்பா கண்டிப்பா கேட்பார், நம்முடைய சாபங்களை நீக்குவார். ஐயோ என் வீட்டில் எப்பப்பா இந்த சாபம் இருக்குது, நான் ஜெபம் பண்றேன், பைபிள் படிக்கிறேன், சர்ச்சுக்கு போறேன், எல்லாம் பண்றேன், ஆனால் என் சாபம் நீங்களே நினைக்கலாம். நீங்க ஏசப்பாவுக்கு உண்மையா இருக்கும் பொழுது உங்களுடைய எந்த ஒருத்தர் மேல நமக்கு கசப்பு இருக்குதா, ஒருத்தர் மேல நமக்கு வைராக்கி இருக்குதா, கோபம் இருக்குதா, அதெல்லாம் வச்சுன்னு ஏசப்பா கிட்ட ஜெபம் ஜெபத்தை கேட்பாரா? கேட்கவே மாட்டார். அப்போ ஏசப்பா எனக்கு கோபம் இருக்கக்கூடாது, மற்ற மேல நான் பொறாமப்படக்கூடாது, மற்ற மேல நான் எரிச்சல் அடையக்கூடாது, என்ன மன்னிங்க. நம்ம மன்னிச்சதுனால தானே ஏசப்பா நம்மள கொண்டு வந்திருக்கிறாரு. அப்ப நம்ம ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணுமா, மன்னிக்கணும். அந்த மன்னிக்கிற சுபாவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஏசப்பா கிட்ட கேட்கணும். அப்ப நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் சொன்னார்ல, அப்போ வழி காட்டுகிறவர் யாரு? இயேசுதான். துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் இருக்கணும். அப்ப எங்க உட்காரணும்? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தை வாசிக்கணும், அதை தியானிக்கணும். அப்பேற்பட்டவங்களை தான் அவர் பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல்றாரு. அல்லேலூயா. ஆகையினாலே அப்படின்னா நம்ம பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளா இருக்கணும்னா முதலாவது நாம் கர்த்தருக்கு பயப்படணும். நம்ம நினைக்கலாம் யாரும் என்ன பார்க்கல, யாரு பார்க்க போறாங்க, நான் செய்யற தப்ப யாரு பார்க்க போறாங்க, நான் ஒரு வேளை ஏதாவது தவறு செஞ்சா என்னை யாருமே பார்க்கலன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஒருத்தர் இருக்கிறார் நம்ம பார்க்க, அவர் யாரு? இயேசு. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசு என்ன பார்க்கிறாரு அப்படின்ற அந்த நம்பிக்கையோட அந்த எண்ணத்தோட நாம் வாழ்வோமானால் ஒரு சின்ன தப்பு கூட நம்மளால செய்ய முடியாது. அப்படி தவறி செய்தாலும் ஏசப்பா என் தப்பு என்ன செய்யுங்க மன்னிங்கன்னு கேட்கிறப்போ ஏசப்பா கட்டாயம் மன்னிப்பார். அப்போ நம்ம கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்றாரு. அது மாத்திரம் என்ன, அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா 3வது வசனத்துல, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அப்போ கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருந்து அவரை துதிக்கும் பொழுது, அவருடைய பாதத்தில் அமரும் பொழுது, அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது ஏசப்பா நம்ம என்ன செய்யறாராம், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, நீர்க்கால்கள் தண்ணீர் போற இடத்துல எல்லாம் செடியும் மரமும் எப்படி இருக்கும், செழிப்பா இருக்கும். அது போல நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கர்த்தர் என்ன செய்வாரு, செழிக்க செய்வார். இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். இலை உதிர்ந்த மரம் எப்படி இருக்கும், காஞ்சி போய் அதுல இலையே இல்லைன்னா அது என்ன செய்யும், தனியா நிற்கும். ஆனா இலை உதிராது இருக்கிற மரத்தை போல எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு தந்து சுகம் பலன் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் தந்து நம்மை ஆசீர்வதித்து அவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலே அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்தா, கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்தால், அவருக்கு
அவருக்கு பிரியமானதையே நாம் செய்வோமானால் நாம் செய்கிற காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. யாருக்காவது நீங்க போய் ஜெபம் பண்ணி பாருங்க, அங்க அற்புதம் நடக்கும். யாருக்காவது இயேசுவை சொல்லுங்க, அங்க அற்புதம் நடக்கும். அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. எப்படி இருந்தா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும், தியானமா இருக்கணும். அப்பதான் நாம் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வார். அப்படி வாய்க்க செய்யல, ஐயோ நான் ஜெபம் பண்றேன், அவங்களுக்கு ஜெபம் பண்ண, என் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ண, என் குடும்பத்துல அற்புதம் நடக்கல அப்படின்னு ஒரு வேளை நீங்க நினைக்கலாம். ஆனா ஏசப்பா சொல்றாரு, நீங்க எனக்கு கீழ்ப்படிந்தா, என் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் நீங்க சொல்லுகிற காரியத்தை நான் என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இலையுதிராத மரத்தை போல நம்முடைய வாழ்க்கை செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினால் தான் அவர் சொல்றாரு, ஆலோசனைப்படி நடங்க, நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களுக்கு புத்தி சொல்லி உங்களை நடத்துவேன் என்று சொல்லி ஏசப்பா சொல்றாரு. கர்த்தர் பாருங்க, அவர் நல்லவர் நல்லவர் நல்லவர். நம்ம இயேசு தவிர யாருமே நல்லவர் கிடையவே கிடையாது. இயேசுவை தவிர நல்லவர் ஒருவரும் கிடையாது. நமக்கு ரட்சிக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் உண்டு என்றால் அவர் இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்தை போக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் உண்டு என்றால் அவர் யாரு? இயேசு மாத்திரமே. அதனால அந்த இயேசு நல்லவர். அவர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன். பாவிகளை கூட என்ன செய்யறாரு? நேசிக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்கத்தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்முடைய உள்ளத்துல வருத்தங்கள், பாரங்கள், கசப்புகள், வைராக்கியங்கள் எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆண்டவரே நான் வருத்தத்தோட இருக்கிறேன், நான் பாரத்தோட இருக்கிறேன், நம்முடைய சமூகத்துல வர ஏசப்பான்னு சொல்றப்போ அவர் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப இரக்கத்தை பெறக்கூடிய ஒரே ஒரு, இரக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு என்றால் அவரிடத்தில் நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் பாவத்தை அறிக்கை செய்யணும். ஏசப்பா பாவத்தை அறிக்கை செய்து அப்படியே இருக்கக்கூடாது. பாவத்தை அறிக்கை செய்து என்ன செய்யணும்? அதை விட்டுணும். விட்டுட்டாதான் அந்த பாவம் மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா. செய்த தப்பையே திரும்ப 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 செய்துகிட்டு இருந்தா ஏசப்பாவுக்கு கோபம் வருமா வராதா? நம்ம பிள்ளைங்க கூட ஏதாவது ஒரு காரியத்தை அதை செய்யாதன்னா மறுபடியும் செஞ்சாங்களா கோபம் வருமா வராதா? அப்ப ஏசப்பா நம்மளை படைச்சிருக்கிறாரு, நம்மை உருவாக்கி இருக்கிறாரு, அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறாரு. நீ என்கிட்ட வான்னு சொல்றாரு. அப்ப நம்ம வந்த நம்ம ஏசப்பாக்கு பிரியமாய் வாழ்ந்தால்தான் ஏசப்பா நம்ம உயர்த்துவார். ஹல்லேலூயா. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்து புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுவார். அப்ப புல்லுள்ள இடம் எப்படி இருக்கும்? பசுமையா இருக்கும். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில பசுமையான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தருவார். அமர்ந்த தண்ணீர் அண்டு, அலைச்சல் இல்லாத அமர்ந்த தண்ணி எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கும். அப்பேற்பட்ட அமைதியான வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே பிள்ளைகள் கர்த்தருக்கு எப்பொழுதும் கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிற பிள்ளைகளை தான் ஏசப்பா ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். அப்ப கர்த்தருக்குள் நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். சின்ன பிள்ளைங்க இருக்கீங்க, ஏசப்பாக்கு பிரியமா வாழணும், ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நான் இன்னைக்கு போறேன் ஸ்கூலுக்கு, என் கூட வாங்க, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனோம். வாலிப பிள்ளைங்க என்ன பண்ணணும்? ஏசப்பா என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. என் வாலிப நாட்கள்ல கூட நாங்க எல்லாரும் வாலிப பிள்ளைகளா இருக்கப்போ ஏசப்பா கிட்ட நல்லா ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்தோம். இயேசுவே இனி எங்க பாவத்தை மன்னிங்க, நாங்க உமக்கு பிரியமா வாழணும், உமக்காக நான் வாழ்ந்து காட்டணும். எங்க கூட இந்த வாலிப பிள்ளைங்க எத்தனையோ பேர் எப்படி எப்படியே போயிட்டாங்க. ஆனா ஏசப்பா எங்களை அவருடைய உள்ளங்கையில வரைந்ததுனாலே ஏசப்பா இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. ஆகையினாலே உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் உயர்த்துவார், உங்களையும் மேன்மைப்படுத்துவார். ஆகையினாலே கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் நல்லவர். இயேசு எப்படி மற்றவர்களை நேசித்தாரோ அதே போல நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். நான் ஒரு பாட்டு பாடுறேன். கர்த்தர் நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். உண்மை தெய்வம் இவர், உலகை ரட்சித்தவர், நன்மைகள் செய்த இவர், நாடெங்கும் சுற்றியவர், நானிலத்தோர்க்கு நன்மைகள் செய்த நல்லவர். இயேசு நானிலத்தோர்க்கு நன்மைகள் செய்த நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர்.
அன்பாய் பிறரை நேசிப்பவர்க்கு இயேசு நல்லவர். ஆதரவில்லா அநாதைகளுக்கு இயேசு நல்லவர். அன்பாய் பிறரை நேசிப்பவர்க்கு இயேசு நல்லவர். ஆதரவில்லா அநாதைகளுக்கு இயேசு நல்லவர். திக்கற்றோர்க்கும் விதவைகளுக்கும் இயேசு நல்லவர். திக்கற்றோர்க்கும் விதவைகளுக்கும் இயேசு நல்லவர். தீய வழிகளில் இருந்து திரும்பியவர்க்கு இயேசு நல்லவர். தீய வழிகளில் இருந்து திரும்பியவர்க்கு இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். எங்கள் இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். குருடர்களுக்கு பார்வை கொடுத்த இயேசு நல்லவர். குஷ்ட ரோகிகளையும் சொஸ்தமாக்கின இயேசு நல்லவர். குருடர்களுக்கு பார்வை கொடுத்த இயேசு நல்லவர். குஷ்ட ரோகிகளையும் சொஸ்தமாக்கின இயேசு நல்லவர். முடவர்களையும் நடந்திட செய்த இயேசு நல்லவர். முடவர்களையும் நடந்திட செய்த இயேசு நல்லவர். முட்களின் நடுவே லீலியின் ரோஜா இயேசு நல்லவர். முட்களின் நடுவே லீலியின் ரோஜா இயேசு நல்லவர். எல்லாம் பாடுவோம். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். எங்கள் இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு. பாவத்தை போக்கி பயமதை நீக்கிய இயேசு நல்லவர். பரலோக சந்தோஷம் பக்தருக்கு அளித்த இயேசு நல்லவர். பாவத்தை போக்கி பயமதை நீக்கிய இயேசு நல்லவர். பரலோக சந்தோஷம் பக்தருக்கு அளித்த இயேசு நல்லவர். பரிமள தைலம வாசனை தந்த இயேசு நல்லவர். பரிமள தைலம வாசனை தந்த இயேசு நல்லவர். பாரினில் இவர் போல் தெய்வம் இல்லை இயேசு நல்லவர். பாரினில் இவர் போல் தெய்வம் இல்லை இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். எங்கள் இயேசு நல்லவர். ஆமென். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். இருளில் வாழும் ஜனங்களை மீட்ட இயேசு நல்லவர். ஏன லோகத்திற்காக சிலுவை சுமந்த இயேசு நல்லவர். இருளில் வாழும் ஜனங்களை மீட்ட இயேசு நல்லவர். ஏன லோகத்திற்காக சிலுவை சுமந்த இயேசு நல்லவர். மண்ணுயிர் காக்க தன்னுயிர் தந்த இயேசு நல்லவர். மண்ணுயிர் காக்க தன்னுயிர் தந்த இயேசு நல்லவர். மூன்றாம் நாளில் மரித்துயிர் தெழுந்த இயேசு நல்லவர். மூன்றாம் நாளில் மரித்துயிர் தெழுந்த இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். எங்கள் இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். எங்கள் இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். எங்கள் இயேசு நல்லவர். அல்லேலூயா. இயேசு நமக்கு எப்பொழுதுமே நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா.